கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானிக்கிறோம். இந்த மாசத்திலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த செய்தி எந்த நாட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மெய்யான ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வேணுமா? பிரகாசமான ஒரு வாழ்க்கை வேணுமா? சில குடும்பத்திலே பாவத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. எனக்கு யாரு விடுதலை தருவா என்று புலம்பிட்டு இருப்பாங்க. அது அந்தரங்கத்தில் உள்ள பாவமா இருக்கலாம், இல்ல ஒரு மதுபான அடிமையா இருக்கலாம், விபச்சார அடிமையா இருக்கலாம், விக்கிரகாரணையா இருக்கலாம், உலக வழிபாடா இருக்கலாம், தவறான காரியங்களா இருக்கலாம். பல பாவத்திலே போதை அடிமையிலையும் எத்தனையோ அடிமையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு யாரு விடுதலை செய்வா? வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய மெய்யான ஒளி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதபிடலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவனுடைய வாழ்க்கையிலே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய மெய்யான ஒளி பிரகாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றம், அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறும். அவனுடைய வாழ்க்கையில இருள் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில பாவ காரியங்கள் இருக்காது. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன், பூமிக்குரிய ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம் சகலமும் நமக்கு தேவன் தருகிறார். கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் முழுவதும் கேளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.